இன்றைய முக்கிய நிகழ்வுகள். 5வது முறையாக முதலமைச்சராக பதவியேற்றார் ரங்கசாமி. நமச்சிவாயம், மல்லாடி கிருஷ்ணராவ் அமைச்சர்களாக பதவியேற்பு. வறுமை கோட்டிற்கு மேல் உள்ள குடும்பங்களுக்கு ரூபாய் 3 லட்சம் மருத்துவ காப்பீடு. முதலமைச்சர் பதவியேற்றவுடன் முதலமைச்சர் ரங்கசாமி முதல் கையெழுத்து. அமைச்சரவையில் காரைக்கால் மாவட்டம் புறக்கணிப்பு. காரைக்காலை சேர்ந்த ஒருவருக்கு அமைச்சர் பதவி வழங்க வேண்டும் என கோரிக்கை. புதுச்சேரியின் 16வது சட்டப்பேரவைக்கான முதலமைச்சராக ரங்கசாமி இன்று 5வது முறையாக பதவியேற்றார். தொடர்ந்து சட்டமன்றத்தில் உள்ள முதல்வர் அலுவலகம் சென்ற அவர் மக்கள் நலன் மற்றும் மாநில வளர்ச்சியை மையமாக கொண்ட 17 முக்கிய கோப்புகளில் கையெழுத்திட்டார். அதனைத் தொடர்ந்து செய்தியாளர்களை சந்தித்த அவர் தேர்தல் வாக்குறுதிகள் அனைத்தும் நிறைவேற்றப்படும் என்றும் விரைவில் பிரதமர் மோடியை சந்திக்க உள்ளதாக தெரிவித்தார். புதுச்சேரியில் 16வது சட்டப்பேரவைக்கான புதிய அரசு பதவியேற்பு விழா புதுச்சேரியில் உள்ள லோக்பவனில் இன்று நடைபெற்றது. இந்த நிகழ்ச்சியில் முதலமைச்சராக 5வது முறையாக ரங்கசாமி பதவியேற்றுக் கொண்டார். அவருக்கு துணைநிலை ஆளுநர் கைலாஷ்நாதன் அவருக்கு பதவி பிரமாணம் செய்து வைத்தார். தொடர்ந்து பாஜகவின் நமச்சிவாயம் மற்றும் என்ஆர் காங்கிரசின் மல்லாடி கிருஷ்ணராவ் ஆகியோர் அமைச்சர்களாக பதவியேற்றுக் கொண்டனர். தொடர்ந்து முதல்வராக பதவியேற்றவுடன் சட்டமன்றத்தில் தனது அலுவலகம் சென்ற முதலமைச்சர் ரங்கசாமி 17 முக்கிய அறிவிப்புகளை வெளியிட்டு கல்வி, சுகாதாரம், வேலைவாய்ப்பு, தொழில் வளர்ச்சி, விளையாட்டு மற்றும் உட்கட்டமைப்பு மேம்பாடு ஆகிய துறைகளுக்கு முன்னுரிமை அளிக்கும் முக்கிய கோப்புகளில் கையெழுத்திட்டுள்ளார். அதன்படி புதுச்சேரியில் 100% எழுத்தறிவு இலக்கை எட்டுவது, ஒவ்வொரு மண்டலத்திலும் மாதிரி பள்ளிகளை அமைப்பது, டிஜிட்டல் நில அளவீடு, கிராமப்புற சாலை மேம்பாடு, 939 காலி பணியிடங்களை நிரப்புதல், புதுச்சேரி தேர்வாணையத்தை வலுப்படுத்துதல், தொழில்துறை மற்றும் தகவல் தொழில்நுட்ப பூங்காக்கள் அமைத்தல் உள்ளிட்ட திட்டங்களும் அறிவிக்கப்பட்டுள்ளன. ஜிப்மர் நிறுவனத்தின் உறுப்பு மாற்று அறுவை சிகிச்சை மையம் மற்றும் மேம்பட்ட விபத்து சிகிச்சை மையம் அமைப்பதற்கும் நிலம் ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது. மருத்துவ சேவைகளை விரிவுபடுத்தும் நோக்கில் வறுமை கோட்டுக்கு மேல் உள்ள குடும்ப அட்டைதாரர்களுக்கும் ரூபாய் 3 லட்சம் வரை மருத்துவ காப்பீடு வழங்கப்படும் என அறிவிக்கப்பட்டுள்ளது. பல்வேறு கோப்புகளில் கையெழுத்திட்ட பின்னர் செய்தியாளர்களை சந்தித்த ரங்கசாமி பேசியதாவது, மஞ்சள் குடும்ப அட்டை வைத்திருப்பவர்களுக்கு மருத்துவ காப்பீடு வழங்குவதற்கான கோப்புகளில் கையெழுத்திட்டுள்ளதாக தெரிவித்த ரங்கசாமி, மாநிலத்தின் மருத்துவ உட்கட்டமைப்பை மேம்படுத்துவதற்கான பல்வேறு திட்டங்களும் செயல்படுத்தப்பட உள்ளதாக கூறினார். மேலும் விளையாட்டுத்துறையை மேம்படுத்தும் நோக்கில் புதிய விளையாட்டு மைதானங்கள் அமைப்பதற்கான நடவடிக்கைகளும் ஒப்புதல் வழங்கப்பட்டுள்ளதாக தெரிவித்தார். சேதராப்பட்டு பகுதியில் தொழிற்பேட்டை உருவாக்கும் திட்டம் முன்னெடுக்கப்பட்டு வருவதாகவும் அதன் மூலம் புதுச்சேரி இளைஞர்களுக்கு அதிக வேலைவாய்ப்புகளை உருவாக்க நடவடிக்கை எடுக்கப்படுவதாகவும் அவர் கூறினார். சட்டப்பேரவை உறுப்பினர்களின் பதவியேற்பு விழா ஒரு வாரத்திற்குள் நடைபெறும் என்றும் அதன் பின்னர் தற்காலிக சபாநாயகர் நியமிக்கப்படுவார் என்றும் தெரிவித்தார். அமைச்சர்களுக்கு இலாக்காக்கள் ஒதுக்கப்படும் போது அதிகாரப்பூர்வமாக அறிவிக்கப்படும் என்றும் அவர் கூறினார். மேலும் புதுச்சேரி மாநில வளர்ச்சிக்கு அனைவரது ஒத்துழைப்பும் அவசியம். புதுச்சேரி மக்களுக்கு எனது நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் என ரங்கசாமி கூறினார். கடந்த ஆட்சியில் செயல்படுத்தப்பட்ட மக்கள் நலத்திட்டங்கள் மக்களிடம் நேரடியாக சென்றடைந்ததே தேசிய ஜனநாயக கூட்டணி மீண்டும் வெற்றி பெற முக்கிய காரணம் என்றும் அவர் குறிப்பிட்டார். மஞ்சள் அட்டை வைத்திருப்பவர்களுக்கு மாதம் 1000 ரூபாய் வழங்கும் திட்டம் தொடர்பான கோப்புகள் வந்தவுடன் அதிலும் கையெழுத்திடுவேன் என தெரிவித்தார். மேலும் பிரதமர் மோடியை விரைவில் சந்திக்க உள்ளதாகவும் அவர் கூறினார். புதுச்சேரி காரைக்கால் பகுதியை சேர்ந்த சட்டமன்ற உறுப்பினர்களுக்கு அமைச்சர் பதவி வழங்க வேண்டும் என காரைக்கால் கடைமடை விவசாயிகள் சங்க தலைவர் அரசுக்கு வேண்டுகோள் விடுத்துள்ளார். இதுகுறித்து செய்தியாளர்களை சந்தித்த காரைக்கால் கடைமடை விவசாயிகள் சங்க தலைவர் சுரேஷ், 2026 சட்டமன்ற தேர்தல் முடிவடைந்த நிலையில் புதுச்சேரி முதலமைச்சராக ரங்கசாமி பதவியேற்றுள்ள நிலையில்
இன்று நடைபெற்ற அமைச்சரவை பதவியேற்பு விழாவில் காரைக்காலை சேர்ந்தவர்கள் அமைச்சராக பதவியேற்கவில்லை. காரைக்கால் மாவட்டம் புதுச்சேரி மாநிலத்தின் நெற்களஞ்சியமாக இருந்து வருகிறது. புதுச்சேரி மாநிலத்தில் புதுச்சேரிக்கு அடுத்து காரைக்கால் தான் அதிக மக்கள் தொகை கொண்ட பகுதியாக உள்ளது. இன்று நடைபெற்ற பதவி பிரமாணத்தின் போது காரைக்கால் பகுதியைச் சேர்ந்த சட்டமன்ற உறுப்பினர்களுக்கு அமைச்சர் பதவி வழங்கப்படும் என எதிர்பார்ப்போடு இருந்த எங்களுக்கு வருத்தமாக உள்ளது. இந்த நிலையில் வரும் 18ஆம் தேதி அல்லது 20ஆம் தேதி மீண்டும் அமைச்சரவை விரிவாக்கம் செய்யப்பட உள்ளதாக தெரிகிறது. அப்போது காரைக்கால் பகுதியில் இருந்து தேர்வு செய்யப்பட்டுள்ள சட்டமன்ற உறுப்பினர்களுக்கு, குறிப்பாக பாஜகவை சேர்ந்தவர்களுக்கு அமைச்சர் பதவி வழங்க வேண்டும் என அவர் தெரிவித்தார். பாரதிய ஜனதா கட்சிக்கு காரைக்காலில் இருக்கா இல்லையா, அங்கே பார்த்தீங்கன்னா இந்து முஸ்லீமு எல்லா சமுதாயத்தையும் சார்ந்தவங்க தான் அதிகமாக இருக்காங்க. இன்றைக்கி எல்லாருமே இன்றைக்கி அங்கே வாக்களிச்சிருக்காங்க. பாரதிய ஜனதாக்கு வாக்களிச்சிருக்கக்கூடிய அதுக்கு அவங்களுக்கு அந்த மத்திய மாநில இருக்கக்கூடிய பொறுப்பாளர்கள் கொடுத்து அழகு பார்க்கணும். அப்போ தான் இன்றைக்கி இருக்கக்கூடிய அந்த என்டிஏ கூட்டணியில் சொல்லக்கூடிய இதுக்கு ஏற்றதாக இருக்கும். நாங்கள் விவசாயிகளுக்கு ஏற்றதாக இருக்குது. இன்றைக்கி எங்களுடைய விவசாயத்துறை மக்கள் முதல்வர் என்ஆர்ஐஆர்டிஏ இருக்குதா சொன்னாங்க. எங்களுக்கு எண்ணற்ற மகிழ்ச்சி. மேலும் பார்த்திங்கன்னா இது காலம் கடத்தாமல் உடனடியாக தீர்வு கண்டு இருக்கக்கூடிய எங்களுக்கு விவசாயிகளுக்கு ஏகப்பட்ட நிலைப்பாடுகள் ஏகப்பட்ட இது இருக்குது. உடனடியாக எல்லாமே தீர்வு காணணும். திருநள்ளாற்றில் உள்ள உலக பிரசித்தி பெற்ற ஸ்ரீ சனீஸ்வர பகவான் ஆலயத்தில் வைகாசி பிரம்மோற்சவ விழா இன்று கொடியேற்றத்துடன் துவங்கியது. வரும் 27ஆம் தேதி திருத்தேரோட்டமும் 28ஆம் தேதி சனீஸ்வர பகவான் தங்க காக வாகனம் வீதியுலா நடைபெறவுள்ளது. காரைக்கால் அடுத்த திருநள்ளாற்றில் உள்ள உலக பிரசித்தி பெற்ற ஸ்ரீ தர்பானேஸ்வரர் சுவாமி தேவஸ்தானம் ஸ்ரீ சனி பகவான் ஆலயத்தில் இந்த ஆண்டு வைகாசி பிரம்மோற்சவ விழா இன்று கொடியேற்றத்துடன் விமரிசையாக துவங்கியது. கொடியேற்றத்தை முன்னிட்டு ரிஷப கொடியை வீதி உலாவாக எடுத்து சென்று மீண்டும் ஆலயத்திற்கு வந்தடைந்த பின்னர் கொடிமரத்து கணபதிக்கு சிறப்பு அபிஷேகம் மற்றும் ஆராதனை நடைபெற்றது. அதனைத் தொடர்ந்து வேத மந்திரங்கள், மங்கள வாத்தியங்கள் முழங்க கொடியேற்றப்பட்டது. கொடியேற்றத்தை தொடர்ந்து பஞ்சமூர்த்திகள் வீதி உலா நடைபெற்றது. நிகழ்ச்சியில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். விழாவின் முக்கிய நிகழ்ச்சிகளான 27ஆம் தேதி திருத்தேரோட்டமும் 28ஆம் தேதி சனி பகவான் தங்க காக்கை வாகனத்தில் வீதி உலாவும் நடைபெறவுள்ளது. விளம்பர இடைவேளைக்கு பிறகு செய்திகள். தனம்ல ஏசி வாங்கி சம்மரை சில் பண்ணுங்க. தனம் சேல் சென்டர், காமராஜ் சாலை, பாண்டிச்சேரி. செய்திகள் தொடர்கின்றன. புதுச்சேரியில் 5வது முறையாக முதல்வர் ரங்கசாமி பதவியேற்றதைத் தொடர்ந்து திருபுவனை தொகுதி மதக்கடிப்பட்டு பகுதியில் என்ஆர் காங்கிரஸ் முன்னாள் எம்எல்ஏ கோபிகா தலைமையில் இனிப்பு வழங்கி கொண்டாடப்பட்டது. புதுச்சேரியின் முதலமைச்சராக அகில இந்திய என்ஆர் காங்கிரஸ் தலைவர் என்ஆர் ரங்கசாமி 5வது முறையாக பதவியேற்றார். லோக் நிவாஸில் நடைபெற்ற விழாவில் துணைநிலை ஆளுநர் கே கைலாசநாதன் அவருக்கு பதவி பிரமாணம் செய்து வைத்தார். ரங்கசாமி புதுச்சேரி முதல்வராக 5வது முறையாக பதவியேற்று சாதனை படைத்துள்ளார். இதனைத் தொடர்ந்து புதுச்சேரி முழுவதும் அவரது ஆதரவாளர்கள் பல்வேறு இடங்களில் பட்டாசு வெடித்து இனிப்பு வழங்கி வெகு சிறப்பான முறையில் கொண்டாடி வருகின்றனர். அதன் ஒரு பகுதியாக புதுச்சேரி மாநிலம் திருபுவனை சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட மதகடிப்பட்டு பகுதியில் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் கோபிகா தலைமையில் பொதுமக்களுக்கு இனிப்பு வழங்கி வெகு சிறப்பான முறையில் கொண்டாடப்பட்டது. இதனைத் தொடர்ந்து முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் கோபிகா பத்திரிகையாளர்கள் சந்திப்பில் பேசுகையில், புதுச்சேரி முதல்வர் ரங்கசாமி 5வது முறையாக பதவியேற்றதை மிக சிறப்பான முறையில் கொண்டாடும் விதமாகவும், திருபுவனை தொகுதியில் தனக்கு வாக்களித்த பொதுமக்களுக்கு நன்றி தெரிவிக்கும் விதமாகவும் மீண்டும் புதுச்சேரியில் என்ஆர் காங்கிரஸ் தலைமையிலான ஆட்சி அமைந்ததற்கு வாழ்த்துக்களையும் தெரிவித்தார். மேலும் என்ஆர் காங்கிரஸ் அரசின் பொற்கால ஆட்சி இனி தொடர்ந்து கொண்டே இருக்கும் என்றும் இது ஏழை எளிய மக்களுக்கான ஆட்சி என்றும் தெரிவித்தார்.
புதுச்சேரியில் என்ஆர் காங்கிரஸ் கட்சி ஆட்சி அமைந்ததை தொடர்ந்து முடி காணிக்கை செலுத்தி வேண்டுதலை நிறைவேற்றிய என்ஆர் காங்கிரஸ் தொண்டர். நடைபெற்ற புதுச்சேரி சட்டப்பேரவைக்கான பொதுத் தேர்தலில் என்ஆர் காங்கிரஸ் கட்சி 12 இடங்களில் வெற்றி பெற்றது. மேலும் கூட்டணி கட்சிகளின் அடிப்படையில் என்ஆர் காங்கிரஸ் அரசு அமைத்து முதல்வராக ரங்கசாமி பதவியேற்றுள்ளார். என்ஆர் காங்கிரஸ் மீண்டும் ஆட்சி அமைய வேண்டிக் கொண்ட வில்லியனூர் தட்டாஞ்சாவடியை சேர்ந்த முதல்வரின் விசுவாசியான தனபால் தனது ஊரில் உள்ள ஸ்ரீ வீரபுத்திரர், ஸ்ரீ காளிகாம்பாள் மற்றும் ஸ்ரீ பாலமுத்து மாரியம்மன் ஆலயத்தில் வேண்டுதல் வைத்திருந்தார். தனது வேண்டுதல் நிறைவேறியதை தொடர்ந்து தனபால் முடி காணிக்கை செலுத்தி சிறப்பு பூஜைகள் செய்து அன்னதானம் வழங்கினார். மேலும் தேர்தல் பணிகளை முன்னின்று சிறப்பாக செய்து கட்சியின் வெற்றிக்காக பாடுபட்ட புவனா என்கிற புவனேஸ்வரனுக்கு அவர் தனது நன்றியை தெரிவித்துக் கொண்டார். புதுச்சேரி முதல்வராக பதவியேற்கும் ரங்கசாமிக்கு வாழ்த்து தெரிவித்து திருப்பட்டினத்தில் என்ஆர் காங்கிரஸ் சார்பில் பட்டாசு வெடித்து கொண்டாட்டம். புதுச்சேரி சட்டமன்ற தேர்தலில் தேசிய ஜனநாயக கூட்டணி அதிகப்படியான இடங்களை கைப்பற்றி ஆட்சியை தக்க வைத்துள்ளது. இந்த நிலையில் 5வது முறையாக முதலமைச்சராக பதவியேற்கும் ரங்கசாமியை வரவேற்கும் வகையிலும் அவருக்கு வாழ்த்து தெரிவித்தும் என்ஆர் காங்கிரஸ் திருப்பட்டினம் தொகுதி பொதுச் செயலாளர் NG விஜயகுமார் ஏற்பாட்டில் 100க்கும் மேற்பட்ட என்ஆர் காங்கிரஸ் பொறுப்பாளர்கள் மற்றும் தொண்டர்கள் திருப்பட்டினம் கடைவீதியில் பட்டாசு வெடித்தும் இனிப்புகள் வழங்கியும் கொண்டாடினர். அப்போது முதலமைச்சர் ரங்கசாமி வாழ்க என முழக்கமிட்டு தங்களது மகிழ்ச்சியை வெளிப்படுத்தினர். இந்த நிகழ்ச்சியில் பெண்கள் உள்ளிட்ட 100க்கும் மேற்பட்ட என்ஆர் காங்கிரஸ் தொண்டர்கள் கலந்து கொண்டனர். காரைக்கால் சமத்துவபுரம் பகுதியில் நாய் மற்றும் பூனைகளுக்கு விஷம் வைத்து கொன்றவர் மீது நகர காவல் நிலையத்தில் வழக்கு பதிவு. காரைக்கால் மாவட்டம் சமத்துவபுரம் பகுதியில் நாய், பூனை உள்ளிட்ட விலங்குகள் மர்மமான முறையில் இறப்பதாக கிடைத்த தகவலின் பேரில் ஹாப்டைல் அனிமல் ஃபவுண்டேஷன் அமைப்பினர் அப்பகுதியில் இது குறித்து விசாரித்தபோது அங்குள்ள நபர் ஒருவர் கோழிகளை வளர்ப்பதற்காக நாய், பூனைகளுக்கு விஷம் வைத்து கொன்று இருப்பதாகவும் அந்த நபர் தொடர்ந்து நாய், பூனைகளை துன்புறுத்தி வருவதாகவும் அப்பகுதி மக்கள் தெரிவித்ததை அடுத்து இதுகுறித்து ஹாப்டைல் அனிமல் ஃபவுண்டேஷன் அமைப்பின் தலைவர் சிறில் இருதயராஜ், மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் மற்றும் நகர காவல் நிலைய ஆய்வாளருக்கு புகார் அளித்ததை தொடர்ந்து காரைக்கால் சமத்துவபுரம் பகுதியை சேர்ந்த பஷீர் மற்றும் அவரது மனைவி பர்வீன் ஆகியோர் மீது நகர காவல் நிலையத்தில் வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது. அப்பகுதியில் இறந்த பூனைகளுக்கு காரைக்கால் கால்நடை பராமரிப்புத்துறை அலுவலகத்தில் உள்ள கால்நடை மருத்துவமனையில் உடற்கூறு ஆய்வு செய்யப்பட்டு வருகிறது. இதுகுறித்து செய்தியாளர்களிடம் பேசிய சிறில் இருதயராஜ், விலங்குகளுக்கு உணவளிக்க முடியாவிட்டால் விட்டுவிடுங்கள், மாறாக அதனை துன்புறுத்தாதீர்கள் என பொதுமக்களுக்கு வேண்டுகோள் விடுத்துள்ளார். மீண்டும் இன்றைய முக்கிய நிகழ்வுகள். 5வது முறையாக முதலமைச்சராக பதவியேற்றார் ரங்கசாமி. நமச்சிவாயம், மல்லாடி கிருஷ்ணராவ் அமைச்சர்களாக பதவியேற்பு. வறுமை கோட்டிற்கு மேல் உள்ள குடும்பங்களுக்கு ரூபாய் 3 லட்சம் மருத்துவ காப்பீடு. முதலமைச்சர் பதவியேற்றவுடன் முதலமைச்சர் ரங்கசாமி முதல் கையெழுத்து. அமைச்சரவையில் காரைக்கால் மாவட்டம் புறக்கணிப்பு. காரைக்காலை சேர்ந்த ஒருவருக்கு அமைச்சர் பதவி வழங்க வேண்டும் என கோரிக்கை. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள மெட்ரோ யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும்.